வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஹங்கேரியா அப்படிங்கிற ஒரு நாடு. இந்த நாட்டில் ஒரு திடீர்னு ஒரு மாலை நேரம் ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு குதிரையை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். ஒரு 4-5 பேர் அந்த குதிரையை சுற்றி நிற்கிறார்கள். ஒரு இருக்கையை போட்டுக்கொண்டு ஒரு பெண் அந்த குதிரையின் அருகில் உட்கார்ந்திருக்கிறார். இன்னொரு புறம் ஒரு இளம் பெண்ணின் கைகள் கட்டப்பட்டு இருக்கின்றன. அவளுடைய ஆடைகள் அனைத்துமே அவளுடைய உடலில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பெண் மேலியெல்லாம் இரத்தம் வடிந்தபடி கைகள் கட்டப்பட்ட நிலையிலே இருக்கின்றார். இந்த 4-5 பேர் நேரடியாக செல்கின்றார்கள். அந்த குதிரையின் கால்களை ஒரு தூண்களில் கட்டுகின்றார்கள். கட்டிவிட்டு ஒரு கத்தி எடுத்து அந்த குதிரையின் வயிற்றை அவர்கள் வெட்டுகின்றார்கள். நேராக வெட்டுகின்றார்கள். வெட்டி அந்த குதிரையின் வயிற்றுக்குள் ஒரு இடத்தை உருவாக்குகிறார்கள். இடத்தை உருவாக்கி இந்த கைகள் கட்டப்பட்ட பெண்ணை தூக்கி கொண்டு வந்து அந்த குதிரையின் வயிற்றுக்குள் உருவாக்கப்பட்ட இடத்துக்குள் அந்த பெண்ணை திணித்து விட்டு அந்த குதிரையின் வயிற்றை இவர்கள் நூல் கொண்டு தைத்து விடுகிறார்கள். இப்பொழுது உயிரோடு அந்த பெண் குதிரையின் வயிற்றில் இருக்கிறார். குதிரையின் வயிறு வெட்டப்பட்ட வலி குதிரையிடம் இருக்கிறது. சாவை நோக்கி குதிரை நின்று கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் குதிரையின் கால்களை அவிழ்த்து விட்டு விடுகிறார்கள். குதிரை தன்னுடைய வழியில் அங்குமிங்கும் துடிக்கின்றது. குதிரையின் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த உயிரோடு தைத்து உள்ளே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்ணும் தன்னுடைய உயிரின் கடைசி நிமிடத்தை நினைத்து கொண்டு அவளுடைய கால்களும் ஆங்காங்கே எட்டி உதைக்க அது குதிரையின் வயிற்றுகளில் அது வெளியே தெரிகிறது. இந்த கொடூர காட்சியை அந்த பெண், இருக்கையை போட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய பெண் பார்த்து ரசித்து கொண்டு இருக்கிறார். எதற்காக அந்த பெண் ரசித்து கொண்டிருக்கிறார்? எதற்காக இந்த பெண் உயிரோடு அந்த குதிரையின் வயிற்றுக்குள் திணிக்கப்பட்டால்? இந்த கதைகளை குறித்து நீங்கள் அறிகின்ற பொழுது இப்படியும் ஒரு பெண் இருந்தாளா என்கின்ற கேள்விதான் உங்கள் மனதிற்குள் எழும்பும். இந்த உண்மை சம்பவத்தை குறித்து நீங்கள் அறிவதற்கு முன்பாக எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளித்தால் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் உங்களை அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். ஹங்கேரியா நாட்டில் எலிசபெத் பத்தோரி என்கின்ற ஒரு பெண் வாழ்ந்து கொண்டிருந்தார். இவள் பார்ப்பதற்கு அழகான ஒரு பெண் தான். ஆனால் நல்ல செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண். இந்த பெண்ணிடம் அவளை அறியாமலே ஒரு கொடூர மனம் அவள் மனதிற்குள் வந்து விடுகிறது. இது 16ஆம் நூற்றாண்டில் நடைபெற்ற ஒரு உண்மை சம்பவம். அவளை அறியாமலே அவள் மனதிற்குள் ஒரு கொடூர எண்ணம் வருகிறது. அந்த கொடூர எண்ணத்தின் வெளிப்பாடாக தன் வீட்டிலே வேலை செய்கின்றவர்களை எல்லாம் அவள் கடுமையாகவே நடத்தி கொண்டு இருந்தார். அவர்களை அடிப்பது, உதைப்பது என்று அவள் கடுமையாகவே இருந்தார். வேலை செய்து கொண்டிருந்தவர்களுக்கு தங்களுக்கு கூலி கிடைக்கிறது, எப்படி நாம் இவர்களை எதிர்த்து பேசுவது என்று அவள் செய்யக்கூடிய அனைத்து செயல்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு இருந்தார். இந்த சூழலில் ஒரு நாள் எலிசபெத் அவள் தன்னுடைய வேலைக்காரி ஒருவரை மிக கோபமாக அடித்து விடுகிறார். அடித்து விடுகின்ற பொழுது அந்த அடிபட்ட அந்த வேலைக்காரி சுவற்றின் மீது விழுந்து அவளுடைய தலையிலிருந்து இரத்தம் வடிய தொடங்குகிறது. அந்த இரத்தம் வடிந்த இரத்தத்தின் ஒரு சில துளிகள் இந்த எலிசபெத்துடைய கையிலே போய் விழுந்து விடுகிறது. உடனே எலிசபெத் தன் கையை துடைக்கின்ற பொழுது அந்த கை பளபளப்பாக மாறிவிடுகிறது. மாறிவிட்டவுடன் எலிசபெத்திற்கு ஒரு எண்ணம், இரத்தம் மேனியில் பட்டால் மேனி பளபளப்பாக மாறிவிடுகிறது என்கின்ற ஒரு எண்ணமும், நாம் எத்தனை வருடங்கள் ஆனாலும் இளமையாக இருப்போம் என்கின்ற ஒரு எண்ணமும் அவள் மனதிற்குள் ஏற்பட்டு விடுகிறது. உடனடியாக அவள் ஒரு முடிவெடுக்கின்றார். நாம் இரத்தத்தை வைத்து தினமும் குளிக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். இந்த முடிவெடுத்தவள் அதற்காக சில வேலையாட்களை நியமிக்கிறார். ஒவ்வொரு இடங்களிலும் ஒரு சிலரை நியமித்து, எனக்கு இளம் பெண்களை பிடித்து கொண்டு வாருங்கள், உங்களுக்கு எவ்வளவு வேண்டும் என்றாலும் நான் பணம் தருகிறேன் என்று அறிவித்து விடுகிறார். எனவே எலிசபெத் பத்தோரியுடைய வீட்டில் வேலை செய்வதற்காக இளம்பெண்கள் அழைத்து விடப்படுகிறார்கள். ஆனால் இந்த இளம்பெண்கள் அதன் பின்பு எங்கே செல்கிறார்கள் என்கின்ற விடயங்கள் கேள்விகளாகவே தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன. இந்த சூழலில் எலிசபெத்துடைய 18வது வயதில் அவளுக்கு ஒருவரோடு திருமணம் நடைபெறுகின்றது. அவருடைய பேர் நாடாஸ்டி என்கின்ற ஒருவருக்குடன் இந்த எலிசபெத்திற்கு திருமணம் நடைபெறுகிறது. திருமணம் நடைபெற்ற பின்பு அந்த கணவனும் எலிசபெத் செய்யக்கூடிய பல விடயங்களுக்கு உடந்தையாகவே இருக்க ஆரம்பிக்கின்றார். எனவே எலிசபெத்திற்கு அது கொண்டாட்டமாக மாறிவிடுகின்றது. இந்த சூழலில் எலிசபெத்துடைய வீட்டுக்கு செல்லக்கூடியவர்கள் என்ன வானார்கள் என்கின்ற விடயம் பெருங்கேள்வியாக மாறுகிறது. ஆனால் எலிசபெத்திற்கு அந்த அரசாங்கத்திடம் இருந்த செல்வாக்கின் காரணமாக அவளை எதிர்த்து கேட்பதற்கு யாரும் விரும்பவில்லை.
திடீரென்று சந்தை பகுதியில் வருவார்கள், ஒரு இளம்பெண்ணை அழைத்து கொண்டு செல்வார்கள். அந்த இளம்பெண் என்னவானால் என்கின்ற விடையும் கேள்வியாகவே இருக்கின்றது. இந்த சூழலில் துர்சோ என்கின்ற ஒரு பத்திரிகையாளர், இவனுக்கு இந்த எலிசபெத் மீது பல சந்தேகங்கள் எழும்புகின்றன. எனவே இந்த எலிசபெத்தை மையப்படுத்திய சந்தேகத்தை அவன் அரசாங்கத்திடம் கொண்டு செல்கின்றான். ஆனால் ஆதாரங்கள் இல்லாத காரணத்தினால் அரசாங்கம் இந்த எலிசபெத்தின் மீது எந்த வழக்கையும் கையில் எடுக்கவில்லை. இந்த சூழலில் இந்த துர்சோ பல வருடங்கள் முயற்சி செய்து உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறான். அப்படி முயற்சி செய்து அவன் எலிசபெத் இருக்கக்கூடிய அந்த பங்களாக்குள் தன்னுடைய சில நண்பர்களுடன் உதவியுடன் சென்று விடுகிறான். சென்று அங்கு பார்த்த காட்சிகள் உலகத்தையே வியக்க வைத்த காட்சிகள் என்பதை விட உலகத்தையே அலற வைத்த காட்சிகள் என்றுதான் சொல்ல வேண்டும். எலிசபெத் பெண்களை அழைத்து வந்து அவர்களுடைய விரல் நகங்களை ஒவ்வொன்றாக பித்தி எடுத்து அதில் வழியக்கூடிய இரத்தத்தை எடுத்து முதலில் தன்னுடைய மேனியில் தடவிக் கொள்வாளாம். அதன் பின்பு அந்த பெண்களுடைய ஆடைகளை எல்லாம் அகற்றிவிட்டு அவர்கள் உடலில் இருந்து கீறி கீறி இரத்தம் வடிய வடிய தன்னுடைய மேனையில் தடவிக் கொள்வாளாம். அந்த பெண்கள் துடிப்பார்களாம். துடிக்கக்கூடிய அந்த துடிப்பை பார்த்து ரசித்தபடி அவர்களுடைய தோள்களை எல்லாம் கத்தியால் கிழித்து எடுத்து அந்த ரணத்தையும் அவள் ரசித்து கொண்டு இருந்தாளாம். இப்படி அந்த உடம்பிலே ரணத்தோடு இருக்கக்கூடிய பெண்களை ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்களுடைய கழுத்தை வெட்டி அந்த இரத்தம் பீரிட்டு பாயக்கூடியதை ஒரு பாத்திரத்தில் பிடித்து அதை தன்னுடைய உடம்பெல்லாம் தேய்த்து கொண்டு ஒரு பெரிய தொட்டியில் போய் படுத்துக் கொள்வாளாம். அதன் பின்பு இந்த இறந்த பெண்ணை எங்காவது ஒரு காட்டு பகுதியில் கொண்டு போய் போட்டு விடுவது வாடிக்கை. இது தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டிருந்திருக்கின்றது. சுமார் 650 பெண்கள் இப்படி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த துர்சோ அவளுடைய அந்த பங்களாவிற்குள் சென்ற பொழுது அங்கு 7 பெண்கள் இந்த நிர்வாண நிலையில் உடலெல்லாம் காயம்பட்ட ஒரு நிலைமையிலே இருப்பதை கண்டுபிடிக்கின்றார். எனவே அவன் ஆதாரங்களை எல்லாம் திரட்டி கொண்டு வந்து அரசாங்கத்திடம் கொண்டு வந்து இந்த தகவல்களை கொடுக்கிறார். அரசாங்கம் அதன் பின்புதான் விழித்துக் கொள்கிறது. இப்படியும் ஒரு பெண்ணா என்று அரசாங்கம் மிகவுமே கடும் சினத்திற்குள்ளாகி முதலில் அவளுடைய கணவனை பிடித்து கொண்டு வந்து அவனிடம் விசாரணை செய்கின்றது. விசாரணை செய்கின்ற பொழுது பல உண்மைகள் தெரிய ஆரம்பிக்கின்றன. எலிசபெத் பத்தோரி மிகப்பெரிய கொடூரத்தின் உச்சமாக இருந்திருக்கிறார் என்கின்ற செய்தி தெரிகின்றது. உடனே அரசாங்கம் ஒரு திட்டமிடுதலை கையில் எடுக்கிறது. இந்த எலிசபெத்தை நாம் வெளியே கொண்டு வந்து சிறையில் அடைப்பதோ அல்லது அவளுக்கு தண்டனை என்கின்ற ஒரு போர்வையிலோ அவளை நாம் சித்திரவதை செய்வதோ அது அவளுக்கு ஒரு தண்டனையாக அமையாது. எனவே அவள் தங்கி இருக்கக்கூடிய பங்களாவை ஒட்டுமொத்தமாக அனைவருமே தவிர்த்து விட வேண்டும். அந்த தனிமையில் அந்த பங்களாக்குள் அவள் மட்டுமே இருக்க வேண்டும் என்ற ஒரு தண்டனையை கொடுத்து விடுகிறது அரசாங்கம். சுமார் 30 ஆண்டுகள் அந்த பங்களாக்குள் தனிமையாக வாழ்ந்த அந்த எலிசபெத் பத்தோரி 54வது வயதில் அந்த பங்களாவோடு அவள் மண்ணாகி போய்விட்டாள் என்கின்ற செய்தி சொல்லப்படுகின்றது. ஹங்கேரி நாட்டில் நடந்த இந்த உண்மை சம்பவம் அந்த பெண்ணை உலகத்தின் பயங்கரவாதி என்று இன்று வரை பறைசாற்றி கொண்டு இருக்கிறது. அவளுக்கு இணையாக ஒரு கொடூரத்தை ஆண்கள் கூட செய்யவில்லை என்பதுதான் வரலாறு சொல்லக்கூடிய பதிவாக இருக்கின்றது. இன்னும் பல செய்திகளோடு தினமும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.